இந்த பொண்ணு மாடியில மலையில நனைஞ்சபடியே ரீல்ஸ் எடுத்திருக்கு. அப்போ அச்சச்சோ, பழைய டேபிள் போல காலை வாரி விட்டுடுச்சு. இங்க பெஞ்ச மலையில அபார்ட்மெண்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரே மூழ்கிடுச்சு. அந்த நிலைமையிலும் இவங்க 2 பேர் வெளியே உட்காந்து ஜாலியா சரக்கடிச்சுக்கிட்டு இருக்காங்க. யாரா நீங்க? முடிஞ்சா இத சிரிக்காம பாருங்க பாப்போம். இதையே விழுந்தாலும் ஆபீஸுக்கு போவேண்டானே இவர் தண்ணியை கடக்க யோசிச்ச ஐடியாவை பாருங்க. எவ்வளவு பெரிய மூலக்காரங்க, நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. சேர கால்ல கட்டிட்டு கடந்துடலாம்னு நினைச்சாரு. 4 எட்டுல பிளான் சொதப்பிடுச்சே. நீங்க சிரிச்சிருந்தா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தே ஆகணும் பாத்துக்கோங்க. இங்க பாருங்களேன், காருக்குள்ள இருந்து தண்ணி எடுத்து ஊத்திக்கிட்டு இருக்காங்க. வண்டி மூழ்கிறதுக்குள்ள போயிடுவீங்களா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. இந்த சந்துக்குள்ள வெள்ளம் ஆர்ப்பரிச்சு ஓடிட்டு இருந்தது. ஆனா அங்க இருந்து பைக்ல வந்த 2 பொண்ணுங்க அசால்ட்டா கிராஸ் பண்ணிடலாம் நினைச்சு என்ன வண்டி கவுந்துடுச்சு. வெள்ளத்தப்போ தன் ஃப்ரெண்ட பைக்கை வச்சு பழி வாங்கி இருந்திருக்காரு. நல்ல யோசனை தான். ஆனா கொஞ்ச நேரத்துல பைக் ஸ்டார்ட் ஆகல. என்னன்னு பார்த்தா என்ன ஆயில் வர வேண்டிய இடத்துல தண்ணி தான் வருது. அவனை பழி வாங்குறேன்னு இப்ப பைக்கு போச்சே. மழை பெஞ்சா கிரவுண்ட்ல கிரிக்கெட் விளையாட முடியாதுன்னு சொல்லுவோம். ஆனா இங்க கிரவுண்டே தெப்பக்குள மாதிரி இருக்கு, அதுல விளையாடுறாங்க. நீர்மூழ்கி கப்பல் பார்த்திருக்கேன், இது என்னங்க நீர்மூழ்கி பைக்கா? அசால்ட்டா தண்ணிக்குள்ளோடி ஓட்டிட்டு போறாரு. அந்த பையனுக்கு பயம் இல்ல. நம்மளாம் மழை தண்ணியில பேப்பர் போட்டு விட்டு விளையாண்டுருப்போம். ஆனா இவங்க பாருங்க, தெர்மோக்கோல போட்டா ஓட்டி விளையாண்டுட்டு இருக்காங்க. அட நல்லா இருக்கே. அடுத்த மலைக்கு இப்படி ஒரு ரைட போய் பாப்போம். இது என்ன பிரமாதம், இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. அவங்கள விட இவங்க ஒரு படி மேல போய் பைப் லைனுக்கு போட்டிருந்த பைப் எடுத்து போட்டு சவாரி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. என்னங்கடா வெள்ளத்திலையும் குதூகலமா இருக்கீங்க? அடமழை பெஞ்சு பாத்திருப்பீங்க, ஆனா இப்படி மழை பெஞ்சு பாத்திருக்கீங்களா? அங்க பெய்யற மழை இங்க பெய்யல. இந்த பார்டர் தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். பேச்சு பேச்சாத்தான் இருக்க. தேங்குற மழை தண்ணிய அப்புறப்படுத்த பல டெக்னிக்கை யூஸ் பண்ணுவாங்க. ரோட்ல வர தண்ணி எல்லாம் உடனே வந்து இந்த மாதிரி பெரிய கால்வாய்க்கு வந்துடும். ஆனா இப்படி ஒரு அட்வான்ஸ் டெக்னிக் நம்ம ஊர்ல தான் இருக்கு. பாருங்க எப்படி துரிதமா மழை தண்ணி அப்புறப்படுத்துறாங்கன்னு. இந்த டெக்னிக்லாம் நாசா விஞ்ஞானி கூட யோசிச்சிருக்க மாட்டான் பாத்துக்கோங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். இந்த பக்கம் மோட்டர் அடிச்சு நீங்க அதுக்குள்ளதான் விட போறீங்க, அந்த பக்கம் அது வெளியே வரப்போகுது. இதுல நீங்க மோட்டர் இறச்சி என்ன பயன், இறக்காம இருந்து என்ன பயன் சொல்லுங்க பாப்போம். நடந்து வந்த இவர் தண்ணி கிடந்த இடத்துல ரொம்ப நேரம் யோசிச்சுதான் கால் எடுத்து வச்சாரு. அச்சச்சோ, மனுஷன் இதை எதிர்பார்த்திருக்க மாட்டாரு.
உங்களுக்கு திடீர்னு மீன் சாப்பிடணும்னு ஆசை வந்தா மீன் கடைக்கு போவோம். ஆனா இந்த லேடி 10 நிமிஷத்துல மீன் குழம்பு ரெடி. என்னடா இது, வீட்டு வாசல்லையே மீன் பிடிக்கிறாங்க. இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் சாப்பிட்டது போய் இன்ஸ்டன்ட் மீனா? இந்த ஹோட்டல் ஆர்டர் பண்ண பிரியாணிய கஸ்டமருக்கு எப்படி டைமுக்கு டெலிவரி பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. ஆர்டர் அனுப்பியாச்சு. கஸ்டமர் 10 நிமிஷத்துல வீட்டுக்கு வெளியே வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். மலையில கொடை பிடிச்சிட்டு போறது சாதாரணம் தான், அதுக்குன்னு கொடை பிடிச்சிட்டு வண்டி ஓட்டுறதா? இவர் ரோட பார்க்காம நேரா கொண்டு சொருவிட்டாரு. இந்த மாதிரி ரைடெல்லாம் தீம் பார்க் போனாதான் என்ஜாய் பண்ண முடியும்னு யார் சொன்னா? இங்கே பாருங்கோ, தலைவன் செலவே இல்லாம ரைடு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காப்ல.